உயிர் உள்ளவரை உஷா. உண்மையிலே மறக்க முடியாத நிறைய நிறைய நல்ல அனுபவங்கள்லாம் இருக்குங்க. எங்க அம்மா வந்து நான் மண்ணா இருந்த என்ன ஒரு சிற்பமாக்குனாரு. அந்த சிற்பத்துக்கு உயிர் கொடுத்த என் ஆசான், என் தகப்பன் சாமி, என் குரு, எவ்வளவு சொன்னாலும் என் சாமிக்கு வந்து பத்தாது. ஏன்னா எங்க டிஆர் சார் வந்து எப்படின்னா என்ன செதுக்குனது மட்டும் இல்ல, நான் வந்து ரவி என்ன சொன்ன மாதிரி நடுவுல நிறைய கோச்சிக்கிட்டு இல்ல நான் நடிக்க மாட்டேன்னு போனா அடுத்த நாள் எங்க வீட்டுல வந்து இல்ல இவ திருப்பி நடிக்க வரணும்னு சொல்லிட்டு நான் தான் வேணும் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆக்ட் பண்ண வைப்பாரு என்ன. அதுக்கப்புறம் திருப்பி அங்க இருக்கிற ஒரு சில ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சிஸ்டர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நடிக்க வச்சாங்கல்ல சார். ஆனா அப்பவும் எங்க சாரு எனக்கு ஹீரோயின்னா நளினி மட்டும்தான், நளினி பண்ணாதான் இந்த நான் படம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு யாருமே செய்யாத ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு உங்க எல்லாரோடையும் இருக்கிறேன், பேசுறேன், எல்லாத்துக்கும் ஒரே காரணம் என் சாமி டிஆர் சார் மட்டும்தான். எங்க டைரக்டருக்கு எதுக்கு என்ன பிடிக்கும்னா, நான் வேற எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை, எங்க டைரக்டர் என்ன சொன்னாலும் மேல இருந்து கீழே விழ சொன்னாலும் ஏன் என்னன்னு கேட்க மாட்டேன், விழுவேன். அவர் எவ்வளவு டைலாக் சொன்னாலும் அவர் வாயை பார்த்துட்டே இருந்து அதே மாதிரி பேசுவேன். அதே மாதிரி 24 மணி நேரம் அவர் நடிக்க சொன்னாலும் அவருக்கு பேக்கப் சொல்றதே பிடிக்காது. சூரியன் வந்தாலும் வரலன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருக்க சொன்னாலும் நடிச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால அவருக்கு நளினியை தவிர வேற எந்த ஆர்டிஸ்டுமே பிடிக்காது நான் மனசார சொல்லுவேன். எவ்வளோ நல்ல விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு எங்க டைரக்டர். எனக்கு ஒரு சமயம் நான் அவர் விட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன திருப்பி முதல்ல காதல் அழிவதில்லை எங்க டைரக்டர் கூப்பிட்டு என்ன பார்த்த உடனே ஒரு தகப்பன் எப்படி கண்ணீர் விடுவாரோ அந்த மாதிரி விட்டு நான் இருக்கேமா உனக்கு எத்தனை படம் வேணா நீ நடிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை திருப்பியும் நடிக்க வச்ச ஒரு ஆசான் அவர்.